வாவ், செமையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான சூடான செட்டிநாடு சிக்கன் சுக்கா அஞ்சப்பர் ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் டிஷ். அஞ்சப்பர் ஸ்டைலில் செட்டிநாடு சிக்கன் சுக்கா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். எதுவும் ஸ்பெஷலாக வாங்க போகிறது இல்லை. ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இது மாதிரியான டிஷ்ஷஸ் நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அஞ்சப்பர் செட்டிநாடு சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய் வேணும். தென் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நல்லெண்ணெயும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸாக. நான் 15 to 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். எடுத்து 3 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, தக்காளி நிறையா போட வேண்டாம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 3 காஞ்ச மிளகா, பட்டை 2 பீஸ், 2 பீஸ் கிராம்பு, 2 பீஸ் ஏலக்காய், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா பொடி ஆட் பண்ண வேண்டாம். மிளகா பொடி கம்மியாக போட்டால் போதும். 3/4 ஸ்பூன் மிளகா பொடி எடுத்திருக்கேன். போதுமானது. எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னாலும் நீங்கள் மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணணும். ஜீரகம் தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 10 to 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை நாம் இதில் இடித்து எடுத்துக்க போகிறோம். பொடியாக நறுக்குன மல்லி இலை, தென் மீடியம் சைஸ் சிக்கன் பீஸ். ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இல்லைனா மீடியம் சைஸாக இருந்தால் போதும். இது மாதிரி பீஸாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது குக் பண்ணலாம். முதல்ல நாம் பூண்டு இருக்கு இல்லையா, அதை இதில் தள்ளி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தள்ளி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ குக் பண்ணலாம். இப்போது ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், ஸோ கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தென் 1 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூடாகட்டும். இப்போது ஆயில் சூடாயிடுச்சு. அதில் உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய் வத்தல், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கோல்டன் கலர் வரட்டும். உளுத்தப்பருப்பு செவந்துடுச்சு. இப்போது சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சமாக செவந்ததும் வெங்காயம் ஆட் பண்ணி கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி செவந்துடுச்சு. இனிமேல் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தென் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் நார்மலாகவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க.
முடியலை அப்படின்னா மட்டும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போது நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் தூள், மிளகாய் பொடி, மிளகுத்தூள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஆயில்லையே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா தீஞ்சிடும். இப்போது அதில் ஸ்லைஸாக நறுக்குன டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ தக்காளி வெந்துடுச்சு. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை எடுத்து உள்ளே போட்டுடுங்க. அந்த ஆயில்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவோட சேர்த்து. தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விடும், அந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ட்ரையாக வந்தால் தான் சுக்கா நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். கொஞ்சம் மூடி வைக்கலாம். இடையே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிளகு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்கள் கொஞ்சமாக போட்டுட்டு திருப்ப டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கோங்க. ஒரே டைமில் போட்டு ஜாஸ்தியாக ஆயிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கள், சிக்கன் தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விட்டுடலாம். அதுலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். டொமேட்டோ பிடிக்காதவங்க லெமன் சாறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு டொமேட்டோ பிடிக்காது, தக்காளி டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டொமேட்டோ பிடிக்காதவங்க லெமனோட ஜூஸ் எடுத்து கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் விட்டால் போதும், நிறையா வேண்டாம். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். தண்ணி ட்ரை ஆகட்டும், கொஞ்சமாக வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு இப்படி போதும்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃபைனலாக அதில் மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான சூடான செட்டிநாடு சிக்கன் சுக்கா அஞ்சப்பர் ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள், வாவ், செமையாக இருக்கும். இது மாதிரி டிஷ்ஷஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.